Hey guys, what's up and welcome back to Studio. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க நார்மல் குவாலிட்டி போட்டோவை ஒரு 4K குவாலிட்டியில் வந்து எடிட் பண்ண முடியும் ஜஸ்ட் ஒரே கிளிக் மூலியமா. ஸோ அதுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஒரு 3 பெஸ்ட் ஆப்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அந்த ஆப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சிருக்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி எடிட்டிங் அண்ட் ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அண்ட் வித்வுட் வேஸ்டிங் எனி மோர் டைம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான் அது. ஸோ இது என்ன ஆப்பு, அதை எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும், அது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு A to Z இந்த வீடியோக்குள்ளேயே சொல்கிறேன். ஸோ வீடியோ முடிஞ்சளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்குற ஆப். ஓகேவா? நெக்ஸ்ட் கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா என்ஹான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஸ் கேலரிக்கு வந்து கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் சூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் கண்டினியூ ஆட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஆட் மாதிரி ஷோ ஆகும். ஸோ அந்த ஆடை மட்டும் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். ஸோ ரொம்ப நாளாக வந்து வீடியோ போட முடியல, ஏன்னா எப்படி சொல்கிறதுனா நிறைய ஒர்க்ஸ் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல சரியா. இதுக்கப்புறம் வந்து வீடியோ கண்டினியூவாக வரும். ஸோ உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும், ஸோ அது எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வீடியோ வந்து ரெகுலராக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு ப்ளே ஆகி முடிச்சதுக்கப்புறம் மேலே இன்டூ மார்க் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பக்காவாக ரெடி ஆகிடும். நான் ஜஸ்ட் ஜூம் மட்டும் பண்ணுறேன். ஸோ இது பிஃபோர் த இமேஜ் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக லோ குவாலிட்டியில் நீங்கள் வீடியோட குவாலிட்டியை கொஞ்சம் லோவாக வச்சு பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது உள்ளே இருக்க ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டியில் தான் தெரியும். நீங்கள் வீடியோட குவாலிட்டி யூடியூப்பில் வீடியோட குவாலிட்டியை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோட்டோட குவாலிட்டி எப்படி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர்னு இருக்கும். ஸோ பிஃபோர் தான் நான் காட்டிகிட்ருக்கேன், இது வந்து ஆஃப்டர். ஸோ ஆஃப்டர் எந்த மாதிரி ஒரு ஷார்ப்னா ஒரு இமேஜ் வந்து ஒரு வேறு லெவல் 4K எடிட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நான் அன்சூம் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இது பிஃபோர் ஒரு மாதிரி பிளரிஷாக இருக்கும் உங்களுக்கு. இது ஆஃப்டர் வந்து இமேஜ் பார்க்க சும்மா வேறு லெவலாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு. ஸோ இது பிஃபோர் த இமேஜ் அண்ட் இது ஆஃப்டர் த இமேஜ். நான் ஜூம் பண்ணுறேன், நல்லா பாருங்கள் நீங்களே. இது பிஃபோர் குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள், ஆஃப்டர் த குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சும்மா குவாலிட்டி வந்து சூப்பராக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் 2-3 வாட்டி கூட ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணி ஃபோட்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு கீழே உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசி அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரைட்னஸ் ஏற்றுனீங்கன்னா நார்மலாக நம்ம பிரைட்னஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அது. ஸோ கொஞ்சமாக வந்து வச்சுக்கலாம். நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, ரொம்ப இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ அன்நேச்சுரல் தான் இருக்கும். ஸோ லைட்டாக யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கான்ட்ராஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு, நான் கான்ட்ராஸ்ட் வந்து நீங்கள் ரொம்ப ஏற்றுனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபோட்டோ. ஓரளவுக்கு லைட்டாக ஒரு 10-9 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வச்சுருக்கேன். வார்ம் டோனிங் கிளிக் பண்ணிவிட்டு நான் அதை ஓரளவுக்கு லைட்டாக வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபோட்டோ வந்து வார்மாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. லைட்டாக ஒரு கோல்டு எஃபெக்டில் இருக்கும். அது ஃபோட்டோவை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷனை கிளிக் பண்ணிவிட்டு நான் சேச்சுரேஷனை ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணேன்னா இருக்கிற கலர்ஸ் அதிகமாக அடிக்கும். ஸோ அதை நம்ம டிக்ரீஸ் பண்ணனா பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறும். ஸோ நான் ஓரளவுக்கு லைட்டாக, ரொம்ப வேண்டாம், ஒரு 6 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் கிளாரிட்டின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளாரிட்டியை வந்து நம்ம கொஞ்சமாக ஏற்றினா, எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் நிறைய ஏற்றினா ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ தெரியுதா? அதை நான் கம்மி பண்ணால் உங்களுக்கு ஒரு மாதிரி பிளர் ஆகிடும். ஸோ இதுலேயே ஓரளவுக்கு மீடியமாக எப்போவுமே வந்து மிட் ரேஞ்சில் இந்த மாதிரி பார்த்துங்க, கம்மியாக இருக்கிற மாதிரியே. ஓகேவா? பண்ணி முடிச்சுட்டு இது கடைசியாக பண்ணுங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை. ஏன்னா அப்போ தான் நம்ம சேவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மேலே உங்களுக்கு சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சேவ்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு சேவ் பண்ணும் போது நீங்கள் ஆட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஆட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ வந்து கேலரியில் போய் சேவ் ஆகிடும். ஸோ சிம்பிள் தான். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும், நான் ஆட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு டன் ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கொடுத்தீங்கனாலும் உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்டாக வந்து பார்க்க போகிற ஆப் வந்து இந்த ஆப் தான். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸ் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃபோட்டோ என்ஹான்ஸ்ன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ண சொல்லும். ஸோ ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோட்டோ தான் சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கெட் யுவர் ரிசல்ட் ஆஃப்டர் சீயிங் அன் ஆட் அப்படின்னு காட்டும். ஸோ இதுவும் ஆடு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் கீழே ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து ஜஸ்ட் அப்லோட் ஆகும். சின்ன ஆட் மாதிரி வரும். ஸோ அதை வெயிட் பண்ணுங்கள்.
ஓகே, ஆட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இன்டூ ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து லோட் ஆகிட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஜூம் பண்ணுறேன். இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், கீழே உங்களுக்கு 2 இருக்கும் பாருங்கள், ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபேஸ் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ஆப்லேயும் சேம் அதே மாதிரி இருக்கும். கீழே ஃபேஸ்னு அப்படி அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ்ன்னு இருக்கும். ஸோ ஃபேஸை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபேஸை மட்டும் உங்களுக்கு ஜூம் பண்ணி அந்த இடத்த மட்டும் காட்டும். பக்கத்தில் இருக்க அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா ஓவரால் ஃபோட்டோவை காட்டும். இது எதுக்குன்னா நீங்கள் ரிசல்ட் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி வச்சுருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அந்த ஃபேஸை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிஃபோர். ஸோ நீங்களே பாருங்கள் பிஃபோர் எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குன்னு. நான் ஜூமே பண்ணுறேன், உங்களுக்கு இந்த பிக்சல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதா? ஸோ தெரியுதா? அகெயின் நான் ஆஃப்டர் வந்து பாருங்கள். இப்போ நான் அகெயின் ஜூம் பண்ணுறேன், இந்த பிக்சல்ஸ் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பிக்சல்ஸ் பாருங்கள், அகெயின் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்புறேன். ஏன்னா இந்த இடத்துல எப்படி இருக்குது. ஸோ ஆஃப்டர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி குவாலிட்டியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். நான் ஃபுல் இமேஜ் எடுத்துகிட்டு வரேன். இது பிஃபோர், சாரி ஆஃப்டர், இது பிஃபோர். ஸோ பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக டார்க், எப்படி சொல்கிறதுனா ஒரு மாதிரி பிக்சல்ஸ் வந்து கண்டிப்பாக உடையும். ஓகேவா? அந்த பிக்சல்ஸ் வந்து நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல்ஸில் இந்த ஃபோட்டோவை வந்து என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தாலும் தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஆஃப்டர் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். சிம்பிள் தான், கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட கேலரிக்கு வந்து சேவ் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் ஒரே கிளிக் மூலியமாக வந்து பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லோட் ஆகிடுச்சு ஃபோட்டோ வந்து. இதுக்கு ஆட் எதுவும் பார்க்குற மாதிரி இருக்காது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ண மாதிரி ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். அதர் தென் வேறு எதுவும் இருக்காது. ஓகேவா? ஓகே, தேர்டாக பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தான் அது. ஸோ இந்த ஆப் வந்து இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் எடுத்தோன்னே ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டும். ஸோ இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ ஸோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணிங்க. ஜஸ்ட் ஆட் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அது கீழே வாட்ச் அண்ட் ஆடுன்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆட் மாதிரி உங்களுக்கு லைட்டாக ஷோ ஆகும். ஸோ அந்த ஆட் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெண்டரிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தனால தெரியும். ஸோ ஆட் வந்து லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் ஜூம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது பிஃபோர் தெரியுதா? இது ஆஃப்டர். ஸோ பிஃபோர் இந்த எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குன்னு பாருங்கள். நான் ஜூமே பண்ணுறேன் இன்னும். ஸோ இவ்வளோ ஜூம் போதுமா? ஸோ இப்போ பாருங்கள் ஆஃப்டர் வந்து எந்த மாதிரி குவாலிட்டியில் இருக்குன்னு. ஸோ நாங்களோட ஐஸை வந்து ஜூம் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன் ஒருமாரி பிளாக்காக இருக்கும், அந்த இடத்துல ஐஸ் இருக்கிறதே தெரியாது. ஆஃப்டர் வந்து அந்த குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐஸ் வந்து எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு பாருங்கள். அந்த ஸ்மைலு எல்லாமே சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரேஷ்மியோட ஃபேஸே அவ்வளோ தெரியாது, ஒரு மாதிரி பிளர்ராக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஃபேஸ் அவ்வளோ கிளியராக இருக்காது. ஆஃப்டர் வந்து எவ்வளோ கிளியராக அண்டு எவ்வளோ டீட்டெயில்ஸாக தெரியுதுன்னு பாருங்கள். நான் அந்த ஐஸை மட்டும் ஜூம் பண்ணுறேன். இந்த ஐஸை மட்டும் பாருங்களேன். ஏன்னா எனக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமானது இந்த இடத்துல தான். ஏன்னா அந்த இடத்துல எவ்வளோ பிளாக்காக இருந்தது நீங்களே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பிளாக் கலரில் இருந்த கண்ணில் இருக்க இமேஜை வந்து ஆஃப்டர் வந்து எவ்வளோ அழகாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு. ஸோ இந்த இமேஜை பாருங்கள், விஜயான இமேஜ். இது பிஃபோர், இது ஆஃப்டர். இது பிஃபோர், அவரோட ஃபேஸை ஃபுல்லாகவே பாருங்களேன். இது ஆஃப்டர். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் குவாலிட்டி எவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்குன்னு. இது ஓவராலாக பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஸோ இமேஜோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. எனக்கு பர்சனலாக வந்து இந்த தேர்ட் ஆப் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து அந்த குவாலிட்டி வந்து முடிஞ்சளவுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ இன்க்ரீஸ் பண்ணுது. பட் ஆட் மட்டும் நிறைய ஷோ ஆகும். ஸோ அதர் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சூப்பராக தான் ஒர்க் ஆகுது இந்த ஆப்பில். ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு எப்படி இந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்களே, கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிவில் பர்சனல் அப்படின்னு இருக்கும். ஸோ அது கீழே ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக என்னோடய வெப்சைட்டுக்கு கொண்டு போகும். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து நான் கிளியராக வந்து எல்லா ஆப்பையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஆர்டர் வைஸாக இருக்கும், இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஆர்டர் வைஸாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.